நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, வாவ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா மசிலும். நம்ம தண்ணி வந்து ஊற்றலாம். ஸோ இன்னொருத்தர் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி ஸோ புளி சட்னி வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான புளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான புளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வேணுன்னா நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம், இல்லை வேணும்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக தாளிக்க நல்லாமா தாளிச்சா தான் நல்லாயிருக்குமா. ஸோ இதில் தான் அப்படியே செஞ்சால் நல்லா இருக்காது.